10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் 1வது பாடம் உறவுகளும் சார்புகளும் பயிற்சி 1.3ல் 1வது கணக்கு பார்க்க போகிறோம்ப்பா. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. ஓகேவா? இப்போ கணக்குக்கு போகலாம். எஃப் ஈக்குவல் டு கணம் எக்ஸ் ஒய் சச் தட் எக்ஸ் ஒய் பிலாங்ஸ் டு என் மற்றும் ஒய் ஈக்குவல் டு 2x ஆனது எண்ணின் மீதான ஓர் உறவு என்க. மதிப்பகம், துணை மதிப்பகம் மற்றும் வீச்சகத்தை காண்க. இந்த உறவு சார்பாகுமா? என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா எஃப் கொடுத்துருக்காங்க, எக்ஸுங்கிற கணமும் ஒய்ங்கிற கணமும் இயல் எண்கள்னு கொடுத்துருக்குறாங்க. சரியா? அப்புறம் ஒய் ஈக்குவல் டு 2xன்னு கொடுத்துருக்காங்க. எஃப்ங்கிறது எண் மீதான ஒரு உறவுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா மதிப்பகம், துணை மதிப்பகம், வீச்சகம் இதெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த உறவு ஒரு சார்பாகுமான்னு கேட்டிருக்கிறாங்க. சரியாப்பா? தீர்வு கணக்கில் கொடுத்துருக்கிறத ஃபஸ்ட்டு எழுதிக்கணும்ப்பா. எஃப் ஈக்குவல் டு கணம் எக்ஸ் ஒய் சச் தட் எக்ஸ் ஒய் பிலாங்ஸ் டு என் மற்றும் ஒய் ஈக்குவல் டு 2x. அப்படின்னா என்னப்பா அர்த்தம்? எக்ஸ் ஒய்யும் இயல் எண்கள். சரியா? எக்ஸ் ஈக்குவல் டு கணம் 1, 2, 3, 4, 5 டாட்டாட்டா வச்சிட்டோன்னா இயல் எண்கள் முடிவற்றது அப்படின்னு அர்த்தம். சரியாப்பா? ஒய் ஈக்குவல் டு கணம் 1, 2, 3, 4, 5 டாட்டாட்டா வச்சிடணும். இதுலேயும் இயல் எண்கள் தான் முடிவற்றது. சரியா? ஒய் ஈக்குவல் டு 2x. இப்போ ஒய்யை கண்டுபிடிக்கணும். இப்போது எக்ஸின் மதிப்பை ஒய் ஈக்குவல் டு 2xல பிரதியிடணும். எக்ஸ் ஈக்குவல் டு 1னா ஒய் ஈக்குவல் டு 2 × 1 ஈக்குவல் டு 2. எக்ஸ் ஈக்குவல் டு 2னா ஒய் ஈக்குவல் டு 2 × 2 ஈக்குவல் டு 4. எக்ஸ் ஈக்குவல் டு 3னா ஒய் ஈக்குவல் டு 2 × 3 ஈக்குவல் டு 6. எக்ஸ் ஈக்குவல் டு 4னா ஒய் ஈக்குவல் டு 2 × 4 ஈக்குவல் டு 8. இப்போ இயல் எண்கள்ங்கிறனால முடிவற்றது அப்படியே போயிட்டே இருக்கும். சரியாப்பா? இதோட நம்ம நிப்பாட்டிக்கலாம். இப்போ நம்ம அம்புக்குறி வரைபடம் வரையணும். சரியா? எக்ஸும் ஒய்யும் இயல் எண்கள். எக்ஸுங்கிற கணத்தையும் ஒய்ங்கிற கணத்தையும் எழுதிக்கணும். இப்போ எக்ஸோட மதிப்புகளுக்கு ஒய்யோட மதிப்புகள் கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதை உறவாக குறிக்கணும். சரியாப்பா? எக்ஸ் 1னா ஒய் 2 அப்படி தானேப்பா? 1லேருந்து 2க்கு ஆரோ மார்க் பண்ணோம். எக்ஸ் 2னா ஒய் 4, அப்போ 2லேருந்து 4க்கு ஆரோ மார்க் பண்ணோம். எக்ஸ் 3னா ஒய் 6, அப்போ 3லேருந்து 6க்கு ஆரோ மார்க் பண்ணோம். எக்ஸ் 4னா ஒய் 8, அப்போ 4லேருந்து 8க்கு ஆரோ மார்க் பண்ணோம். அப்போ எக்ஸ் 5னா ஒய் என்னவா இருக்கும்? 10ஆக இருக்கும். எக்ஸ் 6னா ஒய் 12ஆக இருக்கும். இப்படி இரட்டைப்படை நம்பர்களுடைய உறவு வந்திருக்கும். சரியாப்பா? இப்போ என்ன கேட்டிருக்கிறாங்க? மதிப்பகம் கேட்டிருக்கிறாங்க. மதிப்பகம்னா ஃபஸ்ட்டு இருக்கிற கணம் மதிப்பகம், எக்ஸுங்கிற கணம் ஃபுல்லாக மதிப்பகம். சரியா? மதிப்பகம் ஈக்குவல் டு கணம் 1, 2, 3, 4, 5 டிட்டோவாக வச்சிட்டோன்னா இயல் எண்கள் ஃபுல்லாக. துணை மதிப்பகம்னா 2வது கொடுத்துருக்கிற கணம் துணை மதிப்பகம். சரியா? அதுவும் இயல் எண்கள் தான். துணை மதிப்பகம் ஈக்குவல் டு கணம் 1, 2, 3, 4, 5 டிட்டோவாக வச்சுக்கணும். சரியா? வீச்சகம்னா துணை மதிப்பகத்தில் இருக்கிற உறுப்புகளாக தான் இருக்கும். அதுவும் துணை மதிப்பகத்திலேருந்து மதிப்பகத்தோட உறவு கொண்டிருக்கிற உறுப்புகளை மட்டும்தான் எழுதணும். சரியாப்பா? வீச்சகம் ஈக்குவல் டு கணம் 2, 4, 6, 8 டிட்டோவாக வச்சுக்கணும். சரியா? இப்போது எக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் ஒய்யில் இருக்கிற ஒரு உறுப்போட கண்டிப்பாக தொடர்பு கொண்டிருக்கும். ஏன்னா ரெண்டுமே இயல் எண்கள், முடிவில்லாமல் போயிட்டே இருக்கும். சரியாப்பா? அப்போ எக்ஸில் உள்ள ஒவ்வொரு உறுப்பிற்கும் ஒய்யில் ஒரு நிழல் உரு உள்ளது. எனவே இது ஒரு சார்பு ஆகும். சார்பான்னு கேட்டிருந்தாங்கல்ல? ஆமாம், இது ஒரு சார்பு. ஓகேவாப்பா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.